இங்க இருக்கிற ஒருத்தருக்கு வந்துட்டு 3 மாசத்துக்குள்ள 10 கோடி தான் செலவு பண்ணும். பட் அவர் செலவு பண்ணாம விட்டனா அவருக்கு அப்பா சொத்தான 3000 கோடி அடங்க ஆசிரமத்துக்கு போக ஆரம்பிக்கும். அங்கிருந்து ஒரு பெரிய பணக்காரன் வந்துகிட்டு என்ன சொல்றான், ரூல்ஸ் படி போட ஆரம்பிக்கிறான். அந்த 10 கோடி வச்சுக்கிட்டு நீ எந்த ஒரு காரும் வீடு எதுவுமே வாங்கக்கூடாது. பட் அப்படி வாங்கினா வந்துகிட்டு நீ இந்த கேம் வந்து எலிஜிபிலிட்டி ஆயிடுவா. அதுக்கப்புறம் வந்துகிட்டு இந்த 3000 கோடி அனாதாசிரமத்துக்கு போக சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ரூல்ஸ் எல்லாம் ஓகே, நான் இந்த அக்ரிமெண்ட்ல நீ சைன் போட்டுக்கோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் வந்துகிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம வந்துகிட்டு அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கூட இந்த பணக்காரங்க எல்லாமே பேங்க்கு போயிட்டு அவங்க அப்பாவோட 3000 கோடி காட்ட அடிக்கிறாங்க. அவ்வளவு பணத்தை பார்த்தா வந்துகிட்டு மயக்க போட்டு அந்த இடத்துல தொப்புடி கீழே விழுந்துறான். அவன் கூட வந்துகிட்டு வீல் சேர்ல தூக்கி போயிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அதுல இருந்து ஒரு 10,000 கோடி மட்டும் எடுத்துக்கிட்டு பையில போட்டு வெளியே வந்துட்டான். ஒரு பேங்கோட வாட்ச்மேன் இவன் திருட்டு பையன் சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ண சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பின்னாடி இந்த பணக்கார தடுச்சு பாடிக்கிட்டு இவன் திருட்டான சொல்லிக்கிட்டு 10,000 கோடி வந்துக்கிட்டு இவரு தான் ரித்ரா பண்ணி எடுத்துருக்காரு, இவர் மேலே கை வைப்பீங்க சொல்லிட்டு அடிக்கிறாரு. அந்த டைம் வந்துகிட்டு அந்த வாட்ச்மேன் பார்த்த அப்படின்னா ஈர என்ன பண்றாருன்னா, இந்த பேங்க்ல சம்பளம் எவ்வளவு தராங்க கேட்க நினைக்காது. என்ன மாசம் 30,000 தருவாங்களா கேட்டவனே 1,00,000 தர என் பேர் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்த வாட்ச்மேன் எல்லாமே நம்ம ஈர பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 3 மாசத்துக்குள்ள அந்த 10,000 கோடி அடிச்சாரா இல்ல 3000 கோடி அனந்த ஆசிரமத்துக்கு கொடுத்தாரு. அந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ இதோட பாட்டு வேணா அடுத்த பாட்டுல நம்ம கமெண்ட்ஸ்ல போடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.